வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உயிர்களுக்கு 3 நோய்கள் இருக்கின்றது. உடம்பிற்கு வருகின்ற நோய் பசி, உள்ளத்தில் எப்போதும் இருக்கின்ற நோய் காமம், உயிருக்கு என்று மகளாது வருகின்ற நோய் பிறவி. ஆக பசி நோய், காம நோய், பிறவி நோய் என்ற 3 இருக்கின்றது. இவற்றுள் பசி அரசனுக்கும் உண்டு, ஆண்டிக்கும் உண்டு. தொழுநோய், காசநோய் முதலிய நோய்களுடன் பல ஆண்டுகள் போராடுகிறார்கள். பசி நோயுடன் சில மணி நேரம் கூட போராட முடியாது. பசி வந்தவுடன் மானம், குலம், கல்வி, வன்மை, பெருமிதம், தானம், தவம், முயற்சி, காமம் என்ற 10 குணங்களும் பறந்து போய் விடுகின்றது. பசி அடைந்தவுடன் நாடி, ஊன், உள்ளம், உணர்வு முதலிய கருவி கரணங்கள் எல்லாம் தன்னிலை அழிந்து சோர்ந்து விடுகின்றது. எனவே பசித்தோர்க்கு உணவு தருவதுவே மேலான அறமாகும். இதனை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை கூறுகின்றது. பசித்தோர் முகம் பார் என்று பட்டினத்தடிகள் கூறுகின்றார். ஐயமிட்டு உண் என்று ஔவையார் கூறுகின்றார். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று திருமூல நாயனார் பகர்கின்றார். ஒரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு என்று அலங்காரம் சொல்லுகின்றது. பசித்தவருக்கு அன்னம் அமைதியாக கொடுக்க வேண்டும், அன்புடன் கொடுக்க வேண்டும், இன்னுரை கூறி கொடுக்க வேண்டும், அகமும் முகமும் மலர்ந்து கொடுக்க வேண்டும். பசித்தவனுக்கு அன்னம் கொடுத்தால் உண்டவனுக்கு ஊன் குளிரும், உள்ளம் குளிரும், உணர்வு குளிரும், உயிர் குளிரும், உயிருக்குள் உயிராக இருக்கின்ற சிவம் குளிரும். இதனை அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணி திருப்பதி திருப்புகழில் அமைவுற்று அடைய பசியுற்று வருக்கு அமுத பகிர்தற்கு இசையாதே என்று அடைய பசி என்று இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.